Hi, hello, welcome back. Now உங்க பிரவீனிங்கள் பார்த்தோம் தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பூட் அனிமேஷன் என்ன, பூட் அனிமேஷனை எப்படி டிஃபால்ட்டாக இருக்கிற பூட் அனிமேஷனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னும் தமிழ் ஹேக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் அந்த பெல் போன்ற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ மறக்காமல் youtube.com/tamilhacking சேனல் போனீங்கன்னா நம்ம சேனல் வரும். அங்கே போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பூட் அனிமேஷன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளேயில் போயிட்டு பூட் அனிமேஷன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பூட் அனிமேஷனாக என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பூட் அனிமேஷனாக ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு மொபைலில் ஆன் பண்ணும்போது ஒரு பூட் அனிமேஷன் வரும். அதாவது சாம்சங்னு வரும், சோனின்னு வரும். ஸோ அவங்கவுங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லோகோவோ இல்லை இன்ட்ரோவோ ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷனாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பூட் அனிமேஷன். ஸோ எம்ஐ யூஸ் பண்ணுறாங்க. எம்ஐ இதுதான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணும்போது வரக்கூடிய அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எந்த எம்ஐ மொபைலில் எடுத்தாலும் ஸோ இதுதான் வரக்கூடிய அனிமேஷன். ஸோ இதுதான் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பூட் அனிமேஷன். ஸோ இதுதான் பூட் அனிமேஷன். இது எப்படி நம்ம ஒரு அட்ராக்டிவான லுக்குக்கு எடுத்து வர்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிப் ஆட்னு ஒரு மேலே 5 செகண்ட் வெயிட் பண்ணி ஸ்கிப் ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளேயில் போய்டும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்னு இருக்கும். டாப்னா ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலுக்கு டிஸ்பிளேஸ். இப்போ நான் என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா 1280x720 தான் சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேலே சப்போர்ட் ஆகாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகும், அதாவது கொஞ்சம் லேக் ஆகும் வீடியோ. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லேக் ஆகும். ஸோ 720x1280 தான் என்னோட சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு மேலே ஹையாக போனதுன்னா கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் ஃபஸ்ட்டு பூட் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த பூட் அனிமேஷன் வேணும்னா இந்த பூட் அனிமேஷன் வந்து ஆடுக்கு வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் வரும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் பேக்கப் பிஃபோர் இன்ஸ்டாலிங் அப்படின்னு வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆல்ரெடி சாம்சங்கிலோ இன்ட்ரோவோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு அவங்க கம்பெனி லோகோ இருக்கும். ஸோ அது பேக்கப் எடுக்கணும்னா பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் நம்ம மொபைலுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லா அனிமேஷனும் வரும்னு சொன்னேன். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து அந்த அனிமேஷன் நல்லா, எந்த அனிமேஷன் அட்ராக்டிவாக இருக்குது, எந்த அனிமேஷன் ரொம்ப லுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த அனிமேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டு வச்சுருப்பாங்க ஜிப் ஃபைலாக. அந்த ஜிப் ஃபைலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிஃப்ட் பூட் அனிமேஷன் இருக்குது. ஸோ கிஃப்ட் ஃபைலை பூட் அனிமேஷனாக மாற்றிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஜிப் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஹவு டு டவுன்லோட் பூட் அனிமேஷன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா பூட் அனிமேஷன் ஜிப் ஃபைலாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சல் பூட் அனிமேஷன் இருக்குது, ஜிப் ஃபைலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுங்க. ஸோ எங்கே அடி இருக்குன்னு கேட்கும். ஸோ எஸ்டி கார்டில் எங்கே இருக்குன்னு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கூகுள் பிக்சல், இப்போ நான் அந்த கூகுள் பிக்சலில் அடித்து பூட் அனிமேஷன் கூகுள் அடித்தேன், எனக்கு இந்த ஜிப் ஃபைல் தந்தாங்க. ஸோ அந்த ஜிப் ஃபைலை நான் இப்போ கூட என் மொபைலில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் பேக்கப் வேணாம் அப்படின்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஆடு வந்தோன்னா ஆடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு இன்ஸ்டாலிங்னு வரும். ஸோ இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்னு வருது. ஸோ இப்போ பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த மெனு கிளிக் பண்ணி ரீபூட்டுன்னு இருக்கும். ஸோ ரீபூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ரீஸ்டார்ட், மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் ரீபூட். ஸோ ரீபூட் பண்ணும்போது நம்ம மொபைல் ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோகோ பூட் அனிமேஷன் நம்ம வச்சு கூகுள் பிக்சல் எந்த அனிமேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த அனிமேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம்னு ஒன்று இருக்கும். ரேண்டம்னா ஏதாவது ஒரு சைஸில், அதாவது ஏதாவது ஒரு வீடியோ குவாலிட்டி 1280, 480, 800, 700 அந்த மாதிரி சைஸில் கிடைக்கக்கூடிய பூட் அனிமேஷன்ஸ்லாம் வரும். ஏதாவது ரேண்டமாக எடுத்து நம்மளுக்கு தரும். ஸோ இதுலேயும் நல்ல அனிமேஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே
தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனானிமஸ் பூட் அனிமேஷன் கூட இந்த இதில் கிடைக்கும். ஸோ இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலனால உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஸோ தேங்க்ஸ்.